300 டிக்கெட் சொல்ற இடத்துல இந்த ஹோட்டல் இருக்கு. நான் என்ன பண்ணேன், போய் சாப்பிட்டேன். எவ்வளோ வெஜிடபிள் பிரியாணி சொன்னாங்க, எவ்வளோ 60 ரூபா சொன்னாங்க. ஓகே, ஒரு பிளேட் ஆர்டர் பண்ணி அது சாப்பிட்டேன். நல்லாவே இல்லை. அந்த சைடில் கொத்தமல்லி குருமா தான் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் டீ கடை போனேன், ஒரு பாட்டில் தண்ணி ஒன்று வாங்கினேன். ஒரு பாட்டில் பார்த்தீங்கன்னா 50 ரூபா தண்ணி சொன்னாங்க. பாட்டில் கொடுத்துட்டாக்க 30 ரூபாங்க. சரி, ஓகே, சரி, ஒரு டீ முதல்ல வாங்கி குடிச்சிட்டு ஒரு தண்ணி போட்டு ஒன்று வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி வருவாயில் பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா அருவி கொட்டுது தண்ணி. அந்த அளவுக்கு சும்மா அழகா இருக்குது பார்க்கறதுக்கு. என்னால் அப்புறம் பார்க்கவே இருக்க முடியல. வீடியோ எடுத்துட்டேன். மேலே உச்சில தண்ணி கொட்டுதுங்க. அதுக்கு லைட் வச்சுக்கிறாங்க. அதான் ஃபோர்ஸ் தெரியுது. என்ன தெரியாது, ஏன்னா இருட்டு ஃபுல்லா அழகா ஜனங்கள் அதை பார்த்து ரசிச்சிருக்காங்க. அப்புறம் டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு ஃபுல்லா அந்த ஏரியாவே. அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா அந்த ஆந்திரா சிட்டியே தெரியுது, ஃபுல்லா அந்த திரும்ப சிட்டியே தெரியுது ஃபுல்லா. அந்த அளவுக்கு அழகா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஆனா மக்கள் ஜாஸ்தி கூட்டம் கூட்டாங்க. நீங்களும் பார்க்கலாம், வண்டி எந்த அளவுக்கு கூட்டம் வச்சு பாருங்க. பஸ் எல்லாம் ஆன் அடிக்கிறாங்க, இங்கேயும் அடிக்கிறாங்க. பாருங்க எவ்வளவு கூட்டம் போச்சு பாருங்க. வண்டிங்க நிறைய வண்டி வருங்க. நான் கொஞ்சம் எடிட்டில் கட் பண்ணி எடுத்துட்டேன். நிறைய வண்டி நின்றுச்சு, வந்து செம கூட்டம் போச்சு. அதுக்கப்புறம் டப்பு வண்டி எடுத்தேன். நேராக போய் கீழே இறங்கினேன். கீழே இறங்கி சல்லு நாங்கள் சென்னைக்கு புறப்பட்ட மக்களே. இதான் மக்களே கீழே திருப்பதி வரவில்லை. பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஹோட்டலில் சாப்பிட்டு போயிருந்தேன். அவன் சாப்பாடு தான் எடுத்து நினச்சிருந்தேன். பார்த்தா குடுக்குன்னு ஓடி வந்து பார்த்தா விருந்துட்டு வைப்பான் பாருங்களேன். ஐயோ சாமி, விருது வச்சு போயிட்டேன். அதுக்கப்புறம் நூடுல்ஸ் சொன்னான். நூடுல்ஸ் எதுவும் குத்தான். எக் நூடுல்ஸ் சாப்பிட்டேன். அங்கிருந்து கிளம்பி நேராக சென்னைக்கு வந்துட்டேன் மக்களே. மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உண்மையாக ப்ளீஸ் லைக் பண்ணுங்க மக்களே. முக்கியமாக